அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு சீடரை நோக்கி அறுவடை மிகுதி, வேலையாள்களோ குறைவு என்கிறார். இந்த சூழலில் நாம் கொரோனாவோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு என்று சொல்லி தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பணி செய்யும்படி அறுவடையின் உரிமையாளரான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நாம் மன்றாட இந்த நாளில் அழைக்கப்படுகிறோம். என் அன்பிற்குரியவர்களே, ஒரு மகான் ஒருவன் இருந்தார். அந்த மகானை சந்திப்பதற்காக 2 நண்பர்கள் வருகிறார்கள். அவரை சந்தித்து, நாங்கள் உம்முடைய சீடராக இருக்க விரும்புகிறோம் என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் என்னுடைய சீடராக இருக்க வேண்டும் என்றால் நான் செய்கின்ற ஒரு செயலை நீங்களும் செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். குறிப்பாக சொல்ல போனால், நான் சொல்லுகிற இந்த செயலை இப்பொழுது செய்யுங்கள், அதிலேயே நீங்கள் என்னை போன்றவர்களா என்பதை நான் அறிந்து கொள்வேன் என்று சொல்லி அவர்கள் ஒவ்வொருவரிடத்திலும் ஒரு மெழுகுதிரியை கொடுத்து அனுப்புகிறார். இவ்வாறு அவர் சொல்லி அந்த சீடர்களை அனுப்புகிறார். யாரும் பார்க்காத இடத்திலே இந்த மெழுகுதிரியை நீங்கள் பற்ற வைக்க வேண்டும், ஏற்ற வேண்டும் என்று சொல்லி அனுப்புகிறார். ஒருவன் எடுத்துக்கொண்டு ஒரு திசையில் கிளம்பி போகிறான். அவன் மலைகளை, காடுகளை எல்லாம் கடந்து போய் ஒரு ஆற்றை கடந்து ஒரு குகையை சென்று அடைகிறான். இந்த குகையில் பார்ப்பதற்கு யாரும் இல்லை. இந்த இடத்திலே எவரும் நிச்சயமாக நான் ஒளியேற்றுவதை பார்க்க முடியாது என்று மனதில் நினைத்துக் கொண்டவனாய் அந்த குகைக்குள் சென்று அந்த மெழுகுதிரியை பற்ற வைத்து ஒளியேற்றுகிறான். இன்னொரு சீடனோ எங்குமே போகவில்லை. அந்த இடத்திலேயே நின்று கொண்டு அந்த குருவுக்கு முன்பாக, மகானுக்கு முன்பாகவே அந்த மெழுகுதிரியை ஏற்றி விடுகிறான். சென்றவன் மீண்டும் திரும்பி வந்த பிறகு என்ன செய்தாய் என்று கேட்டபோது அந்த நண்பன் சொன்னானாம், நான் யாரும் இல்லாத ஒரு இடத்திற்கு, தனிமையான இடத்திற்கு சென்றேன். அந்த இடத்தில் நிசப்தமான ஒரு அமைதி இருந்தது. அந்த இடத்தில் இந்த ஒளியை ஏற்றினேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது மற்றொரு நண்பரிடத்தில் கேட்டபோது அந்த நண்பர் சொன்னானாம், நான் எங்கும் போகவில்லை, உங்களுக்கு முன்பாகவே இந்த ஒளியை ஏற்றிவிட்டேன் என்று சொன்னாராம். அன்பிற்குரியவர்களே, அப்பொழுது அந்த மகான் இந்த தனக்கு முன்பாக ஏற்றிய அந்த நண்பனிடத்தில் கேட்கிறார், ஏன் எனக்கு முன்பாக நீ இதை ஏற்றினாய்? ஏற்றக்கூடாது என்றுதானே நான் உன்னிடத்தில் சொன்னேன், நானே இதை பார்த்து கொண்டிருந்தேனே என்று கேட்டபோது அவர் இவ்வாறு அழகாக சொன்னாராம், இந்த ஒளியானது பிறருக்கு பயனுள்ளதாக மாற வேண்டும், பிறர் இதனுடைய வெளிச்சத்தில் வாழ வேண்டும். அப்படிதான் இந்த ஒளியானது அர்த்தம் பெறுவதாக மாறுகிறது. ஒருவேளை எவரும் பார்க்காத இடத்தில் இந்த ஒளியை நான் ஏற்றுகிறேன் என்றால் அதில் அர்த்தமே இல்லை. இன்னொன்று மிக மிக முக்கியமானது, எவரும் பார்க்காத ஒரு இடம் என்று ஒன்று இல்லை. காரணம், எல்லா இடத்திலும் ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னானாம். அவனைத்தான் தன்னுடைய அன்பு சீடனாக அந்த மகான் ஏற்றுக்கொள்கிறார். என் அன்பிற்குரியவர்களே, ஒரு அம்மா என்னிடத்தில் வந்து சில நாட்களுக்கு முன்பாக, ஃபாதர், கொரோனா இருந்தாலும் ஒருபோதும் நாம டெஸ்ட் எடுக்க கூடாது ஃபாதர் அப்படின்னாங்க. ஏமா அப்படி சொல்றீங்க அப்படின்னு நான் கேட்டபோது, நோயை விட கொடுமையானது நோய் வந்த பிறகு நம்மை நடத்துகின்ற விதம் என்று அவர் சொன்னார். என்னமா நடக்குது அப்படின்னு கேட்டபோது, நோய் வந்தவர் தனிமைப்படுத்தப்படுகிறார், அவர் மன அழுத்தத்திற்கு உள்ளாகிறார். அது மட்டுமல்லாமல் அவருடைய குடும்பமும் தனிமைப்படுத்தப்படுகிறது. இதனால் அவருக்கு என்ன ஆனதோ என்று அவர்கள் தவியாய் தவித்துக் கொண்டு அவர்கள் மிகுந்த மன உளைச்சலுக்குள் ஆளாகிறார்கள். அது மட்டுமல்லாமல் வீட்டையே தனிமைப்படுத்தி விடுவதனால் நம்மை எல்லோரும் ஒதுக்கி விடுகிறார்கள். உள்ளே நாம் உயிரோடு இருக்கிறோமா இல்லையா, உண்டோமா இல்லையா என்பதை கூட மற்றவர்கள் கண்டுகொள்ளவில்லை என்பதை மிகவும் வருத்தத்தோடு, வேதனையோடு அந்த தாயினிடத்தில் சொல்லிக் கொண்டிருந்தார். என் அன்பிற்குரியவர்களே, அவர்கள் மீது பரிவு கொண்டார் என்று இன்றைய இறை வார்த்தை எடுத்து கூறுகிறது. அவர்கள் ஆயிரல்லா ஆடுகளைப் போல அழகழிக்கப்பட்ட போது அவர்கள் சோர்ந்து காணப்பட்டார்கள்
எனவே ஆண்டவர் அவர்கள் மீது பரிவு கொள்ளுகிறார், இரக்கம் கொள்ளுகிறார், கருணை கொள்ளுகிறார். இரண்டு விதமான நிலைப்பாட்டுடைய மனிதர்களை நாம் காணுகிறோம். ஒரு பக்கம் ஆண்டவருடைய இரக்கத்தையும் பரிவையும் பார்த்து வியக்கின்ற மனிதர்கள் இருக்கிறார்கள். மற்றொரு பக்கம் அதே நிலையில் இருக்கின்ற ஆண்டவருடைய கருணையும் இரக்கத்தையும் பார்த்து பொறாமைப்படுகின்ற, அச்சப்படுகின்ற, பயப்படுகின்ற மனிதர்களும் இருக்கிறார்கள். என் அன்பிற்கும் பாசத்திற்கும் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உண்மையான அன்பு சீடர்களாய் வாழ இந்த நாளில் நாம் அழைக்கப்படுகிறோம். நம் உடன் வாழுகிற பிற சகோதர சகோதரிகளில் இந்த அன்பினை, இந்த அக்கறையினை, இரக்கத்தினை, கருணையினை நாம் கண்டுகொள்ள வேண்டும். பிறரிடத்தில் நலம் விசாரிப்பதன் வழியாக, பிறருக்கு ஆறுதல் சொல்லுவதின் வழியாக, அவர்களை தேற்றுவதன் வழியாக, உதவி செய்வதன் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பிறரில் நாம் கண்டுகொள்ளுகிறோம், உணர்ந்து கொள்ளுகிறோம், புரிந்து கொள்கிறோம் என்கிற நிலைப்பாட்டோடு இந்த நாளில் அடியெடுத்து வைப்போம். ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பாராக. ஆமென்.